Hey guys, welcome to the Hop and Shop YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் ஆர்கனைசர்ஸ். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஸ்டோரிங் அண்ட் ஆர்கனைசிங் இயரிங்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு 2 லேயர் ஸ்டோரேஜ் பாக்ஸு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு நல்ல திக் பாக்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவுச் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் இயரிங்ஸ் போட்டுக்கலாம். மேலே ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ட்ரே இருக்குது. இதில் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு குட்டி கிளாத் இருக்குது. அது நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னா யூ வில் ஹேவ் அனதர் கம்பார்ட்மெண்ட்டு. அதுவும் இதில் பார்ட்டிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸட் பார்ட்டிஷன். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் நல்ல ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ், பெரிய சைஸ் பார்ட்டிஷன்ஸ் தான். ஸோ ஒரு ஸ்கொயர்லேயே நீங்கள் வந்து ஒரு 2 இயரிங்ஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெட் பாக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் இது வந்து குட்டியாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் மேலே கிளியர் டாப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி தான் இயரிங்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு இல்லை, டக்குன்னு மேலேருந்தே பார்த்துடலாம். ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன இயரிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் லாக் சிஸ்டமும் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக லாக் ஆகிடும், லூஸ் ஆகாது. நீங்கள் லாக்கை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது நல்லா ஸ்மால் அண்ட் காம்பேக்ட் ஃபார் ட்ராவல். இதிலே வந்து நெக்ஸ்ட்டு சைஸ் நான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இதை நீங்கள் ட்ராவலுக்கு யூஸ் பண்ண முடியாது, பட் வீட்டில் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் இயரிங்ஸ் வைக்கலாம் இதுலேயும். இதுவும் கிளியர் டாப்பு தான். ஸோ மேலேருந்தே பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 சைஸ் கம்பேரிசன் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம். இது நல்லா அதை விட ட்வைஸ் த சைஸ், இது டபுள் த சைஸில் இருக்குது கீழே இருக்க கண்டெய்னரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்வெட். நெக்ஸ்ட்டு வந்து சும்மா பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஷாப்ஸ்லலாம் விற்கும் வந்து. இது வந்து ஜஸ்ட் 8 ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. பட் ஒவ்வொரு ஸ்லாட்டுமே நல்ல பெரிய சைஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லாட்லேயே ஒரு 2, 3, 4 ஸ்டட்ஸ் கூட வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சின்ன இயரிங்ஸ்னால் நீங்கள் லைக் 2 to 3 ஸ்டட்ஸ் ஒரு இயரிங்ஸ் வச்சுக்கலாம் ஒரு ஸ்லாட்டில். சின்னதாக காம்பேக்டாக இருக்கும் இதுவும். இதிலே வந்து நெக்ஸ்ட்டு சைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சைஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய இயரிங்ஸ் வைக்கலாம். ஒரு 15 ஸ்லாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால நீங்கள் வந்து ஒரு 20 to 30 இயரிங்ஸ் இதுக்குள்ளேயே நீங்கள் வைக்கலாம். இதில் நான் ஓரளவுக்கு பெரிய சைஸஸ் வச்சதுனால ஒரு இதில் ஒரு இயரிங் ஒரு 2 இயரிங் தான் வச்சுருக்கேன். இதுவும் கிளியர் டாப்னால நீங்கள் மேலேருந்தே பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்னு உள்ளன்னு. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பாக்ஸ். இது வந்து நீங்கள் கிட்ஸ் இயரிங்ஸ் ரொம்ப குட்டி குட்டி ஸ்டட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கிக்கலாம். இதில் குட்டி குட்டி பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்றப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் காம்பேக்டாக இருக்கும், ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே ஹேண்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கிங்ஸ், லைக் ஹேங்கிங் இயரிங்ஸ் ஆர்கனைசர். இது அந்த ஹேங்கர் இருக்கும், அது கீழே வந்து நிறையா ஸ்லாட்ஸ் இருக்கும், ஜிப்பர் இருக்குது. கீழே இருக்க 2 ஸ்லாட் மட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து செயின், நெக்லஸ் அந்த மாதிரி இல்லை பெரிய இயரிங்ஸ், டேசல் இயரிங்ஸ் அதெல்லாம் கீழே வச்சுக்கலாம். மேலே மற்ற ஸ்லாட்ஸில் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே 2 to 3 இயரிங்ஸ் வச்சுருக்கேன். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு 40 to 80 இயரிங்ஸ் நீங்கள் இதில் வந்து ஈஸியாக அக்காமடேட் பண்ணலாம். இதுலேயே வந்து ஜிப்பர் இல்லாமல் வெறும் பவுச்சஸும் இருக்குது. பட் இங்கே நான் வச்சுருக்க வந்து ஜிப்பர். ஸோ உங்களுக்கு வெளியே விழாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டாலர் ட்ரீயில் வாங்கின குட்டி குட்டி கண்டெய்னர்ஸு. இது வந்து ஜஸ்ட் $1 தான். இதில் வந்து இதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்டட்ஸு, சின்ன சின்ன இயரிங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்க்காக காமிக்கிறேன். இதுவும் குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே ஒரு ஸ்பாஞ்ச் லேயர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பபிள் ட்ராப்போ இல்லை ஒரு ஸ்பாஞ்சோ வச்சுட்டு நீங்கள் இயரிங்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கடகடன்னு ஆடாமல் எதுவும் கிராக் ஆகாமல் இருக்கும் இயரிங்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 வச்சுருக்கேன், பிளாக் அண்ட் ஆரஞ்ச், டாலர் ட்ரீயில் வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி ஒரு லாங் மிரர் இருக்கும், மிரருக்குள்ளே இருக்கும் அந்த ஃபிக்ஸட் ஆர்கனைசர். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து ஹோல்ஸ் இருக்குது ஹூக்ஸ் போடுறதுக்கு. ஸோ அதில் வந்து ஈஸியாக எல்லா இயரிங்ஸ் ஹேங் பண்ணலாம். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து அந்த வெல்வெட் ஸ்லாட்ஸ் இருக்குது, ஸ்டட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த ஸ்க்ரூ டைப் இயரிங்ஸ்லாம் இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நிறையா இயரிங்ஸ் இருக்குது என்ன மாதிரினா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லாங் மிரர் பின்னாடி உள்ளே வந்து ஆர்கனைசர்ஸ் இருக்கும். கீழே வந்து செயின்ஸ் வச்சுக்கலாம், செயின் ஆர்கனைசர்ஸும் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ட்ரே மாதிரி பார்ட்டிஷனோட. ஸோ அதுலேயும் நீங்கள் அந்த டேசல் இயரிங்ஸு, கொஞ்சம் லாங் இயரிங்ஸ்லாம் நான் செப்பரேட்டாக அதில் வந்து ப்ளூ கலர், பிங்க் கலராக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இன்னும் நிறையா ஸ்லாட்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி மிரர் மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.